வெல்கம் டு பிடிஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா மர்டர் மிஸ்ட்ரி 2. அதோட என் தம்பியோட. ஆனால் என் தம்பி இதில் காணோம். எங்கடா இருக்கு நீ? வேறு சர்வர் போய்ட்டு வேறு சர்வரில் இருக்கான். மறுபடியும் வருவான். வெளியே போயிட்டு வா. வெளியே போயிட்டு வந்திருக்கானா? வெளியே போயிட்டு வரான். நம்ம சர்வரில் வரணும். கைஸ், நான் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன். அது நல்லாயிருக்கும். ஸ்விம்மிங் பூலில் இருக்கும். இந்த மேப் இருக்கும்ல, இங்கே போயிட்டு இப்படி ஒரு ஏறணும், இங்கே ஒரு ஏறணும், இப்படி ஏறணும். ஃபோன் ஓகே. அதுக்கப்புறம் இதோ ஸ்லைட் இருக்கா. இந்த ஸ்லைடில் நம்ம ஏறிக்கிட்டு வந்தால் அப்படியே சறுக்கிட்டு நம்ம அழகாக ஸ்விம்மிங் பூலில் விழுவோம். அதுக்கப்புறம் கீழே 2 குதிச்சு என்ன நடக்குன்னு பார்ப்போம். நம்ம மேலே ஏறி இருக்கோம் கைஸ். என் தம்பி வரேன்னு சொன்னால் இன்னும் வரலை. நம்ம பார்க் கவர் பண்ணிருக்கோம் இப்போ. கரெக்டாக பார்க் கவர் கிங் இஸ் கம்மிங்டா. ஆனால் என் தம்பி இன்னும் நாட் கம்மிங்டா. அவன் அவன் வேறு சர்வர் போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம தனியாகவே விளையாடலாம். இன்னும் நமக்கு யாருமே இன்னும் வரவே இல்லை. நான் கொலை பண்ணிட்டாங்களா? இல்லை. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இவர மர்டர் இன்னோசன்ட். வா, சூப்பரான ரோல்ரா எனக்கு. நான் இந்த ஒரு இடத்துல ஏதோ இப்படி ஒரு என்னடா இது, நான் இந்த வாட்டி ஒரு சர்வர் வந்துட்டேன்னு தெரியல. நான் வந்திருக்க மாட்டேன். சரி விளையாடு. ஓகே, இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போகலாம். இங்கே வேணாம். எனக்கு அவன் மேலே சஸ்பீஷியஸாக இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். ட்ரெயின் ட்ராக் இருக்குது காய்ஸ். இங்கே ட்ரெயின் ட்ராக். இங்கே ஏதோ பட்டன் இருக்குது. நம்ம அதை அமுக்கியாச்சு. ஆக்டிவேட் பண்ணால் என்ன நடக்க போகுது? க்ளோஸ் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம சேஃபாக உள்ளே கிடைக்கிறோம். எந்த பயமும் இல்லை. நாங்கள் இப்போ சேஃபாக உட்காந்துருக்கோம். ஓகே, பயமே கிடையாது எனக்கு. நான் கீழ்வேன் இப்போ. யாரை ஓப்பன் பண்ணது? யார் மர்டரு? யாரோ கொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே யாருன்னு தெரியலையே. யாரா அந்த மர்டரு? நீ வந்துட்டியா வெளியே? நான் இப்போ யார் கொலைகாரன்னு தெரில எனக்கு. வேறு சர்வர் போயிட்டேன். நான் கண்டிப்பாக இந்த பொண்ணு மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த பையன் தான் கண்டுபிடிச்சாச்சு. ஏதோ இந்த கத்தியை வச்சுக்கிட்டே வராமல் பாரு. கன்று யாருக்கிட்டடா இருக்கே? சுடுங்கடா சும்மான்ட்டு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி விட்டோம். ஓடு. ஐயோ, ஓடுறா அடி. ஓடு. நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம ஐயோ மாட்டிக்கிட்டோம் கைஸ். நம்ம இப்போ அவன் எங்கே இருக்கான்? லாக் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு ஓடி. ஐயோ, வரான். இப்போ நம்ம ட்ரைனேஜ்குள்ளே போயிடலாம். அப்படியே கவலைப்படாதீங்க, ட்ரைனேஜ்குள்ளே போயிடலாம் அப்படியே. ஓகே, ட்ரைனேஜ்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம கீழே போயிடலாம். இப்படி தான் போகிறோம். இப்போ நம்ம ட்ரைனேஜ்குள்ளே தான் இருக்கோம். அது யார்? அது அவங்க தான். யாரா நீ? தெரில. நம்ம மேலே போயிடலாம். எனக்கு பயமாக இருக்குது. இங்கே வேணாம். நம்ம மேலே போயிடலாம் கைஸ். கரெக்டாக? இல்லை மேலே. ஆமாம், மேலே போயிடலாம். நம்ம இங்கே வேணாம். இங்கே நல்லாவே இல்லை. மேலே போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவன் கண்டிப்பாக வேறு எங்கேயாவது போயிருப்பான் இன்னொரு. இல்லை, அவன் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கான். யாரா? சீக்கிரமாக கன்று இருந்தாலும் எடுத்துருக்கலாம். கன்று கூட நமக்கு இன்னும் கிடைக்கல. அதான் எனக்கு மன கஷ்டமாக இருக்கிறது. கன்று யார்? அந்த ஷெரீஃபு கூட தெரில எனக்கு. ஷெரீஃபு கன்று கொடுத்தலாச்சும் அவனை டொபுக்குன்னு மண்டியிலே போட்டுடலாம். ஆனால் அவன் ஷெரீஃபு காணும். எனக்கு இதுக்குள்ளே இருப்பானோ? கன் போட்டான் பார்த்தீங்களா? எப்படி போட்டான்? நம்ம நல்ல வேலை தப்பிச்சோம். க்ளோஸ். நம்ம இங்கே தான் இருக்கோம். அவனுக்கு ஏம் வைக்க தெரியாது போல். பைப்பிள்ளைக்கு ஏம் வைக்க தெரியாது. நம்மளே வேணுட்டே. ஷெரீஃபே இல்லாமல் எப்படி விளையாடுவேண்ணா? காய்ஸ், இவன் கேம்ப் அடிச்சிருக்கான் கைஸ். கேம்பர்னு போடுங்க. கேம்ப் அடிச்சிருக்கான் இவன். கேம்ப் அடிச்சிருக்கான் இவன். கேம்பர் இவன். நான் நினச்சேன் உள்ளே தான் ஏதாவது இருக்கும்ன்ட்டு. கேம்ப்பு. இப்போ என்ன நடந்துச்சு? யாரோ பறந்து போனாங்கல்ல. ஹேக்கர்ரா இவன். கேம்பர் நம்ம போட்டுடலாம். வேணாம் பாவம். அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்துருவான். வேணாம், நமக்கு எதுக்கு இப்போ? சரி, நம்ம கடைசி வரைக்கும் நின்னதே பெருசு தான். நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. என் தம்பி வரேன்னு சொன்னான், இன்னும் வரலை.
அவன் ட்ரை பண்ணினே இருக்கான் இந்த சர்வருக்கு வர. ஆனால் 1 மில்லியன் பேர் இருக்காங்க, எப்படா வருவேன். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேறு ஷெரீஃப்னு கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னோசென்ட்டு மறுபடியும் இன்னோசென்ட்டு ப்ரோ, எனக்கு வெறி ஆது ப்ரோ. மறுபடியும் ஹேக்கர் கம்மிங்கடா. ஓகே, நம்ம இங்கே ஒரு ஹேக்கராக ஒரு வேலை இருப்பானோ எனக்கு தெரில யார் இருப்பான்ட்டு. இவன் நல்லா வந்தாங்க கைஸ். அப்போனா நம்ம என்னடா இது இப்படி இருக்குது, எப்படி பறந்து வந்தோம். டி இந்த ஷாங்க்ஸ் 4 இவன் தாங்க கன்ஃபார்ம். இவன் தான் கன்று வச்சு டொமுக்குன்னு சுட்டுறணும் யாராவது. ஹேக்கர், அவனை சுடுங்க ஹேக்கர். என்ன ஹேக்கர் பண்ணுறீங்க? காயின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க ஹேக்கர். இதில் சீக்ரெட் ப்ளேஸு அவன் பறக்கிறாங்க. இதுதான் ஷாப்பில் இப்போ தான் வாங்கிட்டு வந்துப்பானா தெரிலையே. சரி பேர் நம்ம ஸ்பெக்ட்டு மட்டும் பண்ணலாம். எப்போ ஸ்பெக்ட்டு வெளியே வருது? எனக்கு வெளியே வரணும். சாவு. இப்போ நம்ம வெளியே வரணும், ஆனால் வெளியே வர முடியல. என்கிட்ட காசே இல்லைடா. ஒரு 71 காயின்ஸ் வச்சு என்ன சீக்கிரம் வாங்க முடியும் என்னால்? ஸ்பெக்ட் என்னடா பண்ணுறதுக்கு? இப்போ நம்ம வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்பெக்ட் பண்ணலாம். டி கொல்லுடா அவனை. என்னடா பண்ணுற? குப் பண்ணின்னு இருக்கான். இப்போது 2 பேர் தான் இருக்கானுங்க. என்னாச்சு? கேம் பாஸ் ஆயிடுச்சான்னு தெரிலையே. கேம் வின் பண்ணியாச்சு நம்ம. ஆனால் அது அப்படியே காட்டுது தெரில. ஏதோ பக்கு தான். வெற்றி எதுவுமே புரியல கைஸ். என்ன நடந்துச்சுன்னே புரியல இந்த ரவுண்டு. ஷெரீஃபே என்ன போட்டு தள்ளிட்டான். இந்த ரவுண்டு கொஞ்சம் எடுத்துட்டானே. வின் பண்ணிட்டோம். இன்னோசன்ஸ் வின்னு போடு. நம்ம வின் பண்ணியாச்சு. சர்வைவ்டு வெறும் 9 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 1 மில்லியன் பேர் இந்த கேம் இன்னும் விளையாட்டுருக்காங்க. ரோப்ளாக்ஸை உயிரோடு வச்சுருக்கிறது இந்த மர்டர் மிஸ்ட்ரி ரைவல்ஸ் அந்த மாதிரி கேம் தான். இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போகலாம். கரெக்டாக நம்ம ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வரும்போது கேம் ஸ்டார்ட் ஆயிரும். பார்க்கலாமா? வாங்க. சேலஞ்சு கைஸ். இப்போ நம்ம மேலே தான் ஏறின்னு இருக்கேன். இப்போது சொல்லலை இது வச்சு ஷெரீஃப் வந்தால் நல்லாயிருக்கும். சரி, இன்னோசென்ட்டு அடு எத்தனை வட்டம் எனக்கு இன்னோசென்ட்டாக கொடுப்பீங்க நீங்கள். இன்னோசென்ட் மறுபடியும் நம்ம அவனை கொல்ற மாதிரியே போகலாம். காய்ஸ் என்ன நடந்துருக்கீங்க? ஓகே, எனக்கு எதுவுமே என்ன நடக்குதுன்னே புரியல. ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பிரிட்டி கேர்ள் தான். ஆனால் அதுக்குள் நம்மளே முடிச்சு விட்டா. இதான் மனசு கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் யூ அவர் கோல். நான் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணா. முடிச்சு விடுங்கடா மர்டர். ஆமாம் ஷெரீஃப். எப்படி உனக்கு தெரிஞ்சுது? அவளை போடுங்கடா. யாரா போடுங்கடா அவளை. பிரிட்டி கேர்ளை யாரா போட்டு தள்ளுங்கடா. சுட்டு தள்ளு. ஓகே, இந்த மேப் மர்டர் மிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்த ரவுண்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜெயிக்கிறோமா இல்லை தோக்குறோமான்ட்டு. ஓகே, பிரிட்டி கேர்ள். ஓய் யார்? நோய் ரெமைன் பால் துபாய் சாக்லேட். என்னடா பேர் இது? முடியாது. ரிமைன் பால் அப்படியே தான் இருக்கும். துபாய் சாக்லேட்டாச்சு காயினை கலெக்ட் பண்ணுறான். இன்ஃபினிட்டி கர்ஸ் பின்னாடி தள்ளி விட்டுருக்கான் யாரையோ. ஓகே, இப்போ என்னாச்சு? எப்படா செவுத்து மேலே ஏறினா அந்த பொண்ணு? ஓடுங்கடா. எனக்கு இப்படா தெரியும். ஐயோ, மர்டர் இப்போது எல்லாரையும் முடிச்சு தள்ளிட்டா. பிரிட்டி கேர்ள் ஒரு வேளை அதுலேயே ஒருத்தன் தப்பிச்சுன்னு இருக்கான். துபாய் நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போது துபாய் சாக்லேட் தான் ஓடிக்கின்னு இருக்கா. ஓடுமா துபாய். எப்படி ஜம்ப் பண்ணா? கரெக்டாக துபாய் சாக்லேட் ஜம்ப் பண்ணிச்சு. ஜம்ப்பு சூப்பர். எங்கே கன் இருக்குன்னு பாரு. கன்று பாத்ரா. அங்கே தான் ஷெரீஃப் இருக்கான். மர்டர் இருக்கான். பாத்ரா. ஐயோ இல்லை, இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. பிரிட்டி கேர்ளு இன்ஃபினிட்டி கர்ஸ். ஐயோ டி அங்கே தானே கன்று வச்சுருக்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அவனை வர மாட்டேக்கு. இன்ஃபினிட்டி கர்ஸ் மட்டும் தான் வருது, ஏன்னு தெரில. சரி, நம்ம இன்ஃபினிட்டி கர்ஸே ஃபாலோ பண்ணலாம். என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. எங்கே இருக்குது கன்று கூட எனக்கு தெரில. இருங்க ஷார் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் இவன். வெற்றி யார் வின்னு? நாம தான் வின்னா? தெரிலையே.
யாரா வின்னு அந்த காட்டுங்கடா. குடிக்கிறதே ஒரு தனி. யாரா வின்னு ஊ இஸ் த வின்னர். அது கடைசியில் காட்டவே இல்லை, வெக்டெயின் மட்டும் போட்டானுங்க. சரி இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். இந்த பூல்னா மேலே கைஸ் போட் இருக்குது. மேலே ஏறிவா. தெரியும்டா, நான் போயிருக்கேன்டா. நான் பீச் ரெசார்ட்டுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டிருக்கோம். ஓகே இப்போ நம்ம மேலே ஏறியாச்சு. இப்போ டக்குன்னு ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகிட்டா. ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக இருக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக அந்த பில்டிங் மேலே அப்படியே குதிக்கலான்னு நினச்சேன். இல்லை இதுக்கு மேலே போக முடியல நம்மளால். சரி இப்படியே இருப்போம். இன்னும் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியே வாய முடியல. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலையாச்சும் ஷெரீஃப் வந்தால் நல்லாயிருக்கும். டி எத்தனை வாட்டா இன்னோசென்ட்டே எனக்கு வருது. இன்னோசென்ட் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேறு மொட்டை போட்டு விட்டாங்க. பல்கி மொட்டை போட்டு விட்டாங்க. ஓகே இப்போ நம்ம இந்த மேலே ஏறி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸ்டாஃப் மட்டும் தான் உள்ளே போகணும். ஆனால் கத்தி வச்சுக்கிட்டு உள்ளே போக வேண்டாம். இது யாரா அது? ஹேக்கரு ஒரே போட்டில் போட்டாங்க கைஸ். நம்மளை ஒரே போடு தான். ஐயோ கைஸ், என்ன கைஸ் நடக்குது இங்கே? போங்க கைஸ், நான் வரல கைஸ். ஷெரீஃப் வந்து சாமி தான். டு போடா, நான் வரலடா. ஐயோ போதுண்டா. பாய் கைஸ், see you later. கடைசியில் நம்மளை இந்த மாதிரி நடக்கும் நான் நினச்சே பார்க்கல. பார்ட் 2 வேணா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய். கடைசி வரைக்கும் தம்பியாக வரல. பாய்.